பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பிள்ளைகளை குறித்து வருத்தத்தோடு இருக்கிறீர்களாம். என் பிள்ளை கீழ்ப்படியாமையில் இருக்கிறான், என் பிள்ளை கேள்வியற்ற நிலையில் இருக்கிறான், ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருக்கிறான், எப்பொழுது அவனுக்குள் தேவ பயமும் தேவ ஞானமும் கிடைக்கும் என்று பிள்ளைகளை குறித்தே ஒரு கவலையோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய அநேக பெற்றோர்கள் உண்டு. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளை நான் என் கரத்தில் வளர்ப்பேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 54 அதிகாரம் 13 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்க போகிறது. நான் அந்த குடும்பத்தில் தங்கி தாபரிப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் சத்துருவின் பிடிக்குள் அகப்பட்டிருக்கிறோம். பொல்லாங்கன் நம்மை வஞ்சித்து வைத்திருக்கிறான். குறிப்பாக பிள்ளைகளை அவன் வசம் இழுத்து வைத்திருக்கிறான். மாயையை காட்டி அவர்களை மயக்கி இச்சித்து பிள்ளைகளுடைய இருதயத்தை பாவ வழிக்குள் கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அநேக பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக காரியங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அடிமைத்தனத்தின் ஆவிகள் பிள்ளைகளுடைய இருதயத்தை வஞ்சித்து வைத்து கொண்டிருக்கிறது. இதனால் பிள்ளைகள் கீழ்ப்படியாமையின் குணம் அவர்களுடைய இருதயத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறது. நான் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? நான் எதற்கு இவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும்? என்னுடைய விருப்பத்தின்படியே நான் நடப்பேன் என்று அநேக பிள்ளைகள் தான் போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறார்கள். இதனால் குடும்பங்களுக்குள் சமாதானம் இல்லை, பெற்றோர்களுக்குள் வாக்குவாதம் வருகிறது, பிள்ளைகளுக்குள் ஒரு வெறுப்பு வருகிறது. ஆவியானவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, என் பிள்ளைக்குள்ளாடி ஒரு மனமாற்றம் வரட்டும், ஆண்டவரே என் பிள்ளை நல்வழியில் நடக்கட்டும் என்று அநேகர் தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையின் இருதயத்தில் ஒட்டியிருக்கக்கூடிய மதியினத்தை நான் எடுத்து மாற்றப் போகிறேன். அவர்கள் என் பக்கத்தில் வருவார்கள், என் பாதபடியில் வந்து அமர்ந்து கொள்வார்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நான் நடத்துவேன், அவர்களுக்கு போஜனமாகிய வசனத்தை நான் போதிக்க கொடுப்பேன். சாமுவேல் தேவனோடு கூட நடந்தான், அவருடைய சத்தத்தை கேட்டான். வாலிப வயதிலும் அவன் இடறி போகாமல் கர்த்தரையே நோக்கி அவன் பயணம் பண்ணினபடியினால் அவனுடைய பெயர் சபா முதல் தான் வரைக்கும் பரவினது என்று வேதம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர் கீர்த்தி பெற முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? தவித்து கொண்டிருக்கிறீர்களா? என் பிள்ளை என்னை உயர்த்துவான், மேன்மைப்படுத்துவான், இவனால் பல காரியங்கள் என் குடும்பத்தில் நடக்கும் என்று அநேகர் எத்தனம் பண்ணி கொண்டிருக்கும் போது சத்துருவானவன் பிள்ளைகளை இடறி விழ வைத்து கீழே தள்ளி விடுவதற்கு அவன் வலைகளை விரித்து கொண்டிருக்கிறான். இன்றைய உலகத்தில் எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கக்கூடிய இளம் வாலிப பிள்ளைகள், குழந்தைகள் இன்றைக்கு குறைவாய் காணப்பட்டு கிடக்கிறார்கள். சத்துருவானவனுடைய பிடிக்குள்ளாடி உலக மாயைக்குள்ளாடி விழுந்து உலகத்தையே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அநேக தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொடுக்க முடியாமல் பின்மாற்ற
மாற்றத்துக்குள் போய்கொண்டிருக்கிறார்கள். அநேக பிள்ளைகளை வாலிப வயதில் சத்துருவானவன் இழுத்து கொண்டு போய்கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அநேகருடைய இருதயம் துவண்டு காணப்பட்டு கிடக்கிறதல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சையோடு சொல்ல முடியும், என் பிள்ளையை கர்த்தர் மாற்றினார், என் பிள்ளைக்கு ஆவியானவருடைய ஞானம் கிடைத்தது, அவன் நல்வழியில் நடக்கிறான், தீய பாதைகளை விட்டுவிட்டான், அசுத்தங்களை உதறி தள்ளிவிட்டான், அவன் பாவத்துக்குள் விழுந்து கிடந்தவன். ஆனாலும் கர்த்தருடைய கரம் அவன் மேல் பட்டபோது அவனுக்குள்ளாடி ஒரு வெளிச்சம் தோன்றினது. பாவ இருளில் இருந்து அவன் வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் என்று எத்தனை பேர் தெய்வ சமூகத்தில் அறிக்கையிட முடியும்? என் பிள்ளை ஆண்டவரோடு நடக்கிறான் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்களோ அத்தனை பேர் குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பம் சமாதானமுள்ள குடும்பமாய் மாற்றப்படும், உன் பிள்ளைகள் சமாதானத்தை தருவார்கள், உன் பிள்ளைகள் அடாவடித்தனம் பண்ணி கொண்டிருக்கலாம், அன்பு காட்டாமல் இருந்து கொண்டிருக்கலாம், ஆசை வார்த்தைகளுக்கு இணங்கி பல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் அவைகளை எல்லாம் தடுத்து கொண்டு வருவேன். வாலிபனாகிய சவுலை பிடித்தது போல நான் உன் பிள்ளையை பிடிப்பேன். அவன் என் பணியை செய்வான், என்னுடைய பாதபடியில் அவன் அமர்ந்திருப்பான், என்னுடைய பாதைக்கு அவன் தீபமும் வெளிச்சமுமாய் இருப்பான் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்கள். ஆண்டவரே, அந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய பிள்ளைகளாய் மாறட்டும். ஆண்டவரே, அவர்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இருள்களை மாற்றி வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்ன பிள்ளைகள் மேலே வெளிப்படட்டும், உம்முடைய கிருபை பிள்ளைகள் மேலே வெளிப்படட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக. பிள்ளைகளுடைய ஞானத்தின் மேலே கர்த்தர் தொடுவீராக, சிந்தனையின் மேலே கர்த்தர் தொடுவீராக, அந்த மாம்சத்தின் மேலே கர்த்தருடைய கரம் வைக்கப்படுவதாக. பாவத்துக்குள் விழுந்து விடாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை குறித்தான கவலை அகற்றப்பட்டு சமாதானத்தை கர்த்தர் குடும்பத்துக்குள் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.